எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் ம், அப்போ ம், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் இப்பொருள் காண் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ ஒரு உண்மையை ரெண்டு ஒரு உண்மையை கண்டுபிடிப்பதற்கு ரெண்டு வழிகள் இருக்கின்றன. ஒருத்தர் சொல்றான், மேலோட்டமா சொல்றான், அதை அப்படியே காதுல கேட்கறோம். ம், ம், ஆனா இன்னொருத்தன் பெரிய விஷயத்த சொல்றான், நம்பவே முடியாத விஷயத்த சொல்றான். ம், அதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ம். அதுதான் அப்ப அங்க அந்த கர்மஸ்தலத்துல நடக்கக்கூடிய கொலைகள். சாதாரணமா சொல்லும் பொழுது காதுல கேட்டுக்கிறோம். ஆமாங்க. ஆனால் அது உண்மையைத்தான், அது எவனா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்றான் அப்படிங்கிறான். புரியுதா? ம். உண்மையா உண்மையான விஷயம். லேசாக தெரிகிற செய்தி எல்லாம் வேற. அதை வாங்கி அதுவே வந்து அத அது வந்து சந்தேகம் வந்து ஒருத்தருக்கு வந்தா பரவாயில்ல, 1,00,000 பேத்துக்கு வந்தா கஷ்டம்தாங்க. இப்ப ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்தா பரவாயில்ல, பெங்களூர்ல ஒரு 4 பேத்துக்கு சொன்னா பரவாயில்ல. இப்ப கர்நாடகா பூரா சந்தேகம் வந்துருச்சு. கர்நாடகா பூரா சந்தேகம் வந்துடுச்சு. என்ன, அது 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 ஜெயினர்கள் நடத்தக்கூடிய கொலைகார பட்டறைன்னு தெரிஞ்சு போச்சு. ம், ம். ஜெயினர்கள் வந்து ரொம்ப மைனாரிட்டி. ஜெயினர்கள் வந்து மைனாரிட்டிங்க. ஒரு 1/2% கூட கிடையாது இந்தியாவில். ம், ம். 1/2% கூட கிடையாது. அவ்வளவு 1/2% கூட இல்லை. 150 கோடி பேத்துல பாத்தீங்கன்னா மொத்தமாவே இந்தியாவில் 1 கோடிக்கு பேர் வர மாட்டானுங்க. ம், ம். இவ்வளவு கொடூரம் நடந்திருக்குது பாருங்க. இதுதான் வள்ளுவர் சொல்றாரு, அது என்ன ரகசியமா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி பாருன்றாரு. ம், ம். அது அப்படியே நம்படமும் கொண்டு வாங்க. ம். சரி, இந்த நீர் மருத்துவம் உணவில்லாமல் வாழும் பிள்ளை எப்படி சாத்தியம் அப்படிங்கறது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். என்னடா இவங்க சொல்றாங்களே, சரி அப்படின்னா இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு, அப்புறம் சோதனை பண்ணி பார்க்கலாம்னா, இந்த உடம்புக்கு வந்து பெரிய சக்தி. இந்த சக்தியினால்தான் எல்லாமே நல்லது நடக்கும். இந்த 1000 கொலை பண்றது மனுஷன்தான், ம். தன்னை தூய்மை செய்யறது அதே மனசுதான், அதே மனிதன் தான். ஆமா, ஆமாங்க. அது ரொம்ப கேவலமான விஷயம். நாம் வந்து தூய்மையான விஷயத்தை பண்றோம். ஆமாங்க. அப்ப நம்ம இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டா எவனுக்கும் அடிமையாக தேவை, நாம தான் கடவுள். பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டோம்னா என்னது, யாரு கடவுள்? நாம தான் கடவுள். அவனவனுக்கு அவன் கடவுள். நீ உன்னையவே கும்பிட்டா போதுமானது. என்னது, தன்னவே கும்பிட்டா போதும். இதுதான் வள்ளலார் சொன்னாரு. இதுதான் வந்து வள்ளலார் சொன்னாரு. வள்ளலார் மிகப்பெரிய அறிவாளி. ஆமாங்க. அவரை அதான் தன்னையே வணங்குவது. நீ தன்னையே வணங்கிட்டீன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? உன்னு உடலை வந்து நீ உள்ள ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு கோயில், உள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு கோயில். உள்ள ஒவ்வொரு செல் இருக்கு இல்லையா, அதே ஒரு கோயில். ஆமா, இந்த மாதிரி பல லட்சம் கோயில் உள்ள இருக்கு. ம். உயிர் போயிடுச்சுன்னா அந்த எல்லா கோயில் செத்து போயிடும். உயிர் போனால் எல்லா செல்லும் செத்து போடும், கோயிலும் செத்துடும். அப்படின்னா நீ என்ன பண்ணணும், ஒழுங்கா உன்னுடைய கோயிலை கும்பிட்டுக்க. ஏவாங்கிட்டையும் இனிமேல் ஏவாங்கிட்டையும் போகாத. எவங்கிட்டாலும் போறது வேண்டாம். இதை ரெக்கார்ட் பண்ணியாச்சு, இப்ப போட போறேன். உனக்கு சொல்றது வந்து இது வந்து உனக்கு சொல்றேன், இது வந்து உலகத்துக்கே நான் சொல்றேன். நீ உடம்பை சுத்தப்படுத்தினா எவங்கிட்ட பிச்சை எடுக்க தேவையில்லை. ஆமாங்க. இப்ப 2 நாளைக்கு நான் நீர் பயிற்சி பண்ண சொல்றேன்னு வச்சுக்கோமே, 6 வேளை சாப்பாட்டுக்காக நீ தர்மஸ்தலமே பிச்சை எடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆமாங்க. அப்ப தர்மஸ்தலம் நம்மள எல்லாம் பிச்சைக்காரனா மாத்தி இருக்குது. என்னது, தர்மஸ்தலம் நம்மளே பிச்சைக்காரனா மாத்திக்கிட்டு மொத்த கர்நாடகத்தையும் பிச்சைக்காரனா மாத்தி இருக்கு. பிச்சைக்காரனை மாத்திட்டு அவன் என்ன பண்ணிருக்கானா, பூரா காமவெறி வேட்டையாடி இருக்கான். இதுக்கு ஆதாரம் கேட்கறான். ஆதாரம் நீ மக்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா ஆதாரம் தேவையில்லை. மக்களுக்கு சந்தேகம் வந்துட்ட ஆதாரம் தேவையில்லை. அப்ப என்ன பண்ணணும், மக்கள் தான் இறுதியானவர்கள். மக்கள் தான் இறுதியானவங்க. இந்த நீதிமன்றம், இந்த காவல் நேரா நான் சொல்றது நடந்தே தீரும். 5 லட்சம் பேர் அந்த 4000 ஏக்கரை சுத்திடணும். 4000 ஏக்கரா இருக்கு இல்லையா, மொத்தம் 4000 ஏக்கர் இருக்கிறதா சொல்றாங்க. 4000 ஏக்கரா இருக்கிறதா சொல்றாங்க.
ம். நேரா வட்டமடிச்சிட்டு போய் நேரா அந்த ட்ரஸ்டி தர அந்த ஜெயின் குடும்பத்தை அப்படியே தூக்கிடணும். அந்த ஜெயின் குடும்பத்தை அப்படியே தூக்கிடணும். தூக்கி அடிச்சு காய பதப்படுத்திடணும். அப்படியே அம்மனத்தோட வெளியே இழுத்துட்டு வரணும். எப்படி அம்மனின் தாடை இழுத்துட்டு வரணும். அம்மனத்தோட இழுத்துட்டு வந்தா முடிஞ்சிச்சு. ஒண்ணும் பண்ண தேவை. ம். அம்மனத்தோட வெளியே இப்படித்தான் நேப்பா இதுல பண்ணாங்க. எங்க போபால்ல இதுல எங்க பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது மணிப்பால் புத்த மணி மத அது மணிப்பூர்ல அப்படித்தான் பண்ணாங்க. மணிப்பூர்ல காவல்துறையே பண்ணுச்சு, பொதுமக்களே பண்ணாங்க. அந்த அந்த சாதி பிரச்சனை உண்டாக்கி விட்டாங்க. இந்த பிஜேபிக்காரன் பண்ண வேலைதான். ம், ம். மதவாதியை பண்ணிட்டு ஒரு பெண்ணையே நிர்வாணமா இழுத்துட்டு வந்தாங்க. பாரு, ஒரு பெண்ணையே நிர்வாணமா இழுத்து பாவம் அந்த கிராமத்து பெண்ணை நிர்வாணமா இழுத்துட்டு எந்த தப்பும் பண்ணாம அடிச்சே கொண்டாங்க. இதெல்லாம் அந்த சாதிய மோதல் விட்டு இவன் தான் பார்த்த மதவாதிகள் தான் பண்ணாங்க. இல்லை இந்த பிஜேபி எல்லாம் இந்த பிஜேபி பண்ண வேலைதான். பிஜேபி வந்து சாதாரண விஷயம் இல்லை, மத பயங்கரவாதிகள். என்னது மத பயங்கரவாதி? ஐயோ, அரசியல்னாவே மத பயங்கரவாதம் தான். அதனால வாய மூடி இதெல்லாம் வந்து மனிதநேயமே கிடையாது. அதாவது நல்லவர்கள் தான் நாட்டில் போட்டியிட வேண்டும். சுயேட்சையா நாட்டுக்கு நீ நல்ல செய்யறியா, அந்த வீதியில நல்லது பண்றியா, அவன் தான் வரணும், எவனோ வரக்கூடாது. அந்த வீதிக்கு நல்லது பண்ற முதல்ல அந்த வீதிக்கு நல்லது பண்ணி பழகணும். அந்த வீதிக்கு நல்லது பண்ணி பழகணும். அப்படியே மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறணும். அப்புறம் தான் சரி இந்த வீதியில எந்த பிரச்சனை வந்தாலும் இவர் பணம் வாங்காம செய்யறாரு, சேவை செய்யறேன்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும். 3 வருஷத்துக்குள்ள இந்த வீதியில இருக்கிற பிரச்சனையை தீர்த்து அவனுக்கு சம்பளம் கொடுக்க கூடாது. சமூக சேவை பண்றவனுக்கு சம்பளம் கொடுக்க கூடாது. சரிங்க சரிங்க. அவன் சமூக சேவை பண்றீங்களா, நீ உன்ற சொந்த கை காசில் நீ சம்பளம் போட்டு வந்துக்கோ. வேணும்னா உனக்கு போக்குவரத்து செலவு கொடுக்கலாம். வேணும்னா ஏதாவது டீ கீ குடிக்கிறது இந்த அது பேர் டிராவல் அலவன்ஸ் சொல்லுவாங்க. பஞ்சப்படி பயணப்படி அதோட சரி. சம்பளம்ங்கிறது கிடையாது. சமூக சேவையாளருக்கோ எம்பிக்கோ எம்எல்ஏக்கோ இவனுக்கு எவனுக்கு சம்பளம் கொடுக்க கூடாது. எவனுக்கு சம்பளம் கொடுக்க கூடாது. ஆமா, வெள்ளைக்கார நாய். அவர் ரெண்டாவது வந்து ஒரு எம்எல்ஏ வந்து 3 வருஷத்துக்கு மேல திருப்பி அவன் வரவே கூடாது. என்னது திருப்பி அவன் வரவும் கூடாது. ஆமா, நீதான் சமூகத்துக்கு சேவை பண்ணிட்டே மூடிட்டு போயிட்டே அடுத்தவன் வரணும். எங்க விடுறாங்க சார்? நீதான் கேள்வி கேட்கணும். மீண்டும் வரக்கூடாது. ஒரு தடவை தான் எவனும் என்ன வரணும். எவனா இருந்தாலும் ஒரு தடவை தான். எவனா இருந்தாலும் ஒரு தடவை தான். அப்படி கொண்டு வரணும். சட்டத்தை கொண்டு வரணும். அப்படி சட்டத்தை கொண்டு வரணும். நீங்க விட்டு போட்டு அந்த பிச்சைக்காரனவே வச்சுக்கிறது. இங்க அப்படிங்க இங்க திமுக காரனே இருப்பது. அம்மாமே மச்சான் அப்படியே செத்து போறவன் நாளைக்கு சாக போறவங்கள மந்திரியா இருந்துகிட்டே இருப்பான். நாளைக்கு சாக போறான் 2-3 பேர் விரைவில் செத்துருவானுங்க. எதுக்குடான்னு கேட்ட ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஒரு தடவைக்கு மேல அதே அமெரிக்கால அப்படித்தான். 2 தடவைக்கு மேல எவனும் பிரதமராக முடியாது. அதவே ஒழிக்கணும். ஒரு தடவை தான். என்னது ஒரே தடவை தான். அமெரிக்கால 2 தடவைக்கு மேல எவனும் வர முடியாது. அமெரிக்கால 2 தடவைக்கு மேல யாரும் வர்றதில்ல. அதை என்ன பண்ண ஒரு தடவையே மாத்திடணும். அடுத்தவனுக்கு வாய்ப்பு கொடு. அடுத்தவன் நல்லவருக்கு 35 கோடி பேர் 40 கோடி பேர் தமிழ்நாட்டுல இந்தியாவில 150 கோடி பேர் இருக்கானே. அடுத்தடுத்து வந்துட்டு எத்தனையோ பேர் வந்துட்டு சமூக சேவை வந்துட்டு அவனுக்கு அவன் சராசரி மனிதன் மாதிரி தான் இருக்கணும். அவனுக்கு எந்த மரியாதையும் கொடுக்க கூடாது. அவனுக்கு சம்பளத்தை தவிர எதுவும் கொடுக்கூடாது. சம்பளம் கொடுக்க கூடாது. போக்குவரத்து செலவு சாப்பாடு செலவு தவிர எதுவும் கொடுக்க கூடாது. அவனுக்கு எந்த மரியாதையும் கொடுக்க கூடாது. அவன் சாதாரண மனிதன் தான். பிரதமர் சாதாரண மனிதன். என்னது பிரதமர் சாதாரண மனிதன். அதே மாதிரி ஜனாதிபதி ஒரே வீட்டுல தான் இருக்கான். 500 வீட்டுல குடியிருக்கான். அதையே ஒழிக்கணும். அவன் வந்து ஒரே வீட்டுல தான் இருக்கணும். அவனும் சாதாரண மனிதன் தான். ஒன்றை வேலையை பார்த்துட்டு கம்மன் மூடிட்டு தான் இருக்கணும். உனக்கு 5 வருஷம் தான் இருக்கணும். உனக்கு எந்த மரியாதையும் கிடையாது. நீ ஒரு சாதாரண மனிதன். நீ வந்து நிர்வாகமா பிரதமர் சொல்றது நீ கேட்கணும். அந்த பார்லிமெண்ட் சொல்றது கேட்கணும். அதோட நிறுத்திக்கிட்டு கம்முன்னு பெரிய புடுங்கி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. வேணா அவனுக்கு வேலையே கிடையாது. அதே மாதிரி கவர்னருக்கு எந்த மரியாதையும் கொடுக்க கூடாது. அதெல்லாம் வெள்ளைக்காரன் தானாகவே வச்சுக்கிட்டது தான். பெரிய புடுங்கின்னு வச்சுக்கிட்டது அப்படிலாம் கிடையாது. இன்னைக்குலாம் அத்தனை அயோக்கிய பயலுக்குது. அத்தனை பேரு அயோக்கிய பசங்க. அப்ப சாதாரண மனிதன் தான். கவர்னர் வரணும், அவன் நடந்துதான் வரணும். அவனுக்கு வேணும்னா கூடுதலா ஒரு வண்டி கிண்டி கொடுக்கலாம். அவ்வளவுதான். வந்துட்டு அவன் பேசாம வேலை. நீங்க ஒரு வண்டியா இருக்குதுங்க. ஒரு கவர்னர் வந்தா அது பின்னாடி 5 வண்டி இருக்குதுங்க.
அதெல்லாம் வரக்கூடாது. எதுக்கு எதுக்கு வரணும்? என்ன என்ன என்னத்த பண்ணியிருக்க? நாட்டுக்கு பிடிச்ச தண்டம் அது. சரி, பாதுகாப்பு படை இருக்குதாங்க. அத்தனை தப்பு. என்ன மக்கள் தானே பாதுகாப்பு? ம். நீ ஒன்னும் பெரிய நீ புனித ஆத்மா ஒண்ணு கிடையாது, நீ புனிதன் ஒண்ணு கிடையாது. நீ வானத்துல இருந்து வந்த நீ மக்களை சராசரி. ஆ? மக்கள் ஓட்டு போட்டு எடுத்தாங்க. ஆனா மக்களை நம்பி நான் வெளியே வர முடியாது. அப்ப மக்களை நீ மாற்று, மக்கள் நல்லவர்களா கொண்டு வா. அதாவது நல்லவர்களை தானே நீ தேர்ந்தெடுக்கிறது, அயோக்கியனை தேர்ந்தெடுக்கிற, கட்சிக்காரன் தானே தேர்ந்தெடுக்கிற நீ. ம். திருட்டு வேலை பண்ற கட்சிக்காரன் தானே நீ தேர்ந்தெடுக்கிற. ஆமாங்க. பார்லிமெண்ட்ல இருக்க அத்தனை பேருமே கொலைகாரன் தானே. பார்லிமெண்ட் அத்தனை பேரும் கொலைகாரன், கொள்ளைக்காரன், கற்பழிப்பு இருக்கிறவன், திருடுறவன், பல ஆயிரம் கோடி பணம் வச்சிருக்கவன், சாராய கம்பெனி வச்சிருக்கிறவன், இவன் தாங்க அங்க இருக்கிறாங்க. பார்லிமெண்ட்டுக்கு அப்புறம் யார் இருக்கிறீங்க? ஆமாங்க. அப்புறம் இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு நம்ம ஆசை. நம்ம கக்கூசை வச்சுக்கிட்டு சந்தனத்தை கேட்டா, பார்லிமெண்ட் இருக்கிற எம்பி பூரா கக்கூசா இருக்கானுங்க. அங்க போய் சந்தனம் கொடு சந்தனம் கொடுன்னு கேட்டா எப்படியா கொடுப்பான்? வயிற்றுக்குள்ள பூரா கக்கூசு, ஆரோக்கியம் எப்படி வரும்? வராதுங்க. அதுதான் பிரிட்டிஷ் மருத்துவம். அதான் பிரிட்டிஷ் மருத்துவம். நம்ம மருத்துவம் என்ன பண்ணோம்னா, கக்கூசு பூரா வெளியே எடுக்கணும். கக்கூசு பூரா வெளியே எடுக்கிறோம். வெங்கடாச்சலம் சொல்றாரு, குடலை அந்த மலவாயை சுத்தப்படுத்தோம்னா, ஆசன வாயை சுத்தப்படுத்தோம்னா, கருப்பு கருப்பா வருதுன்னா கொடிய விஷம். அதெல்லாம் என்னது? கொடிய விஷம். நீ கருப்பா சாப்பிடவே இல்லை, கருப்பா வெளியே வருது. கருப்பா சாப்பிடல, ஆனா என்ன வருது? கருப்பா வருது. நீ சளி தீங்கல, சளியா வெளியே வரும். ஆனா சளி உற்பத்தி பண்ணி அங்கங்க ஒட்ட வச்சிரும். சளியை உற்பத்தி பண்ணி அங்கங்க ஒட்ட வச்சிரும். எப்படி தெரியுமா? இந்த லீக்கேஜ் ஆகிற ஒரு பைப்பு பாத்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் கழிச்சு பார்த்தா அந்த பாத்திரம் பூரா தண்ணி நம்பி இருக்கும். ஆமாங்க. அது சொட்டு சொட்டா போட்டுக்கிட்டே இருக்கு. என்னது? சொட்டு சொட்ட போட்டுன்னு இருக்கும். கீழே இருக்கிற பாத்திரம் அதே மாதிரி தான். இந்த 48 மணி நேரம் ஓய்வு கொடுக்குறப்ப வயிறுங்கிற அந்த வயிறு, அந்த வயிற்றுல வந்து அப்படியே சொட்டு சொட்டா சேர்ந்து வயிறு பூரா நம்பி கசப்பா மாறிடும். சரிங்க, புரிஞ்சுங்கப்பா. இங்க திருப்பி சொல்லு பார்க்கலாம். தண்ணி லீக்கேஜ் ஆகிறதுக்கு கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு சொட்டா விழும் போது அதே மாதிரி வகுத்த 48 மணி நேரம் காய போடும் போது அது சாரமா உள்ள இருக்கிற விஷமெல்லாம் சொட்டு சொட்ட வந்து இறப்பையில சேர்ந்து அது வெளியேறுகிறது. இதுதான் ரகசியம். இது என்ன பண்ணுதுன்னா நம்ம மரபணுல இருக்கிற விஷயத்தையும் இழுத்துட்டு வருது. எங்க இருக்கிறது? யாராரு இது வரைக்கும் எவனாலும் செய்ய முடியாது இழுத்துட்டு வருது. எனக்கு மரணத்தை கொடுக்கூடாது. ஏன்னா அவனுக்கு 100 ஆண்டுக்கு மரணத்தை கொடுக்கூடாது. என்னது? 100 ஆண்டுக்கு மரணம் வரக்கூடாது அப்படிங்கறத அது உதவி பண்ணுது. இவனை வந்து எங்க இருந்து எடுக்குதுன்னா, நீ 1 வயசுல சாப்பிட்ட மருந்து மாத்திரை வெளியே எடுக்குது. எத்தனை வயசுல? 1 வயசுல சாப்பிட்ட மருந்து மாத்திரை. அந்த பழைய மருந்து மனிதனை கொண்டு போடு. ஓல்டு மெடிசன் ஸ்டார்ச் ஃபேட். இது அடிப்படை. 5ஆம் பாடத்தை எடுங்க சொல்ற, முக்கியமானது. 5ஆம் பாடம் எடுக்கிறேங்க. எழுபதாம் பக்கம். 70. எடுத்துட்டுங்க. மொழி பயிற்சி. அதாவது மனிதனுடைய ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. இந்த இடத்துல இந்த பக்கம் ஆங்கிலத்துல இருக்கு, இந்த பக்கம் தமிழ் இருக்கு. சரியா? ஆமாங்க, சொல்லுங்க. ஆனால் அது மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருளாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. இப்போ நம்ம இந்த உள்ள இருக்கிற பல்வேறு வகையான அமைப்புல போய் இந்த சளியும் நச்சுத்தன்மை அடைச்சிருக்குது. என்னது? அடைச்சிருக்குது. உடம்புக்கு எல்லா பாகத்துல அடைச்சிருக்கிறதுனால இந்த இயந்திரம் வேலை செய்ய மாட்டேங்குது. இயந்திரம் வேலை செய்யும், மிஷின்கள் உள்ள இருக்கிற மிஷின் வேலை செய்யல.
அதனால உனக்கு தைராய்டுங்கிற, உனக்கு பிரச்சனை தைராய்டுங்கிற, நெத்தி வலிங்கிற, ம். புற்றுநோய்ங்கிற, சக்கரை நோய்ங்கிற, காமாலை நோய்ங்கிற, புரிந்து கொள்ள முடியாத 1,00,000 நோய் நீ சொல்ற. அந்த 1,00,000 ஆமாங்க. நோயெல்லாம் அந்த 1,00,000 நோய் காரணங்கள் வந்து ரத்தத்துல காட்டவே காட்டாது. ரத்தத்துல காட்டவே காட்டாது. நீ நூத்துக்கணக்கான பிரச்சனை சொல்லுவ. அதெல்லாம் இந்த ரத்தம் ம். காட்டாது. ம்ஹ்ம். ரத்தம் வந்து 1 விழுக்காடு வச்சு புரிஞ்சுக்கலாம். 1 விழுக்காடு, 2 விழுக்காடு தான் புரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர, நீ வாயில ம். சொல்லாத வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. வாயில சொல்லாத வரைக்கும் என்ன நடக்காது? ஆ, இந்த வாயில சொல்றது என்பது தெரியுமா? என்ன தெரியுமா அர்த்தம்? மனம் ம். மனம் புரிந்து கொண்டு வாயால் சொல்லுகிறது. மனம் புரிந்து கொண்டு வாயை பயன்படுத்துகிறது. ஆ, சரிங்க. இந்த மனசுக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னு மனசுக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னு மனசுக்கு தெரியுது. அந்த அந்த மனம் எங்க தெரியுமா இருக்கு தெரியுமா? மூளைக்கு கீழ மூளை இருக்கு இல்லையா? மூளைக்கு ஆ. கீழ ம். அந்த கிளாண்டு நீ சொல்ற பாருங்க. அந்த ம். சுரப்பி, தைராய்டு அதெல்லாம் ம். எங்க போய் தெரியுமா சேருது? ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரியில ம். போய் கரெக்ட்டா அந்த பீனியல் கரெக்ட்டா அந்த சின்ன கடலப்பருப்பு மாரி இருக்கும். வேர்க்கடல மாரி இருக்கும். கடலைக்கொட்டை. ம். இந்த ம். கடற்கொட்டை சைஸ்ல ஒரு உறுப்பு இருக்கு. அதுதான் அத்தனையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஏன் கண்ட்ரோல் பண்ணுது? மூளைக்கு கூட வேலை இல்ல. மூளை சும்மா. சும்மா. ம். அது என்ன பண்ணுது? மூளை என்ன பண்ணுது தெரியுமா? வெளியிருந்து பாக்குறது மட்டும் கவனிக்கும். கண்ணுல பாக்குறது, மூக்குல சுவாசம் மூக்க. பண்றது, காதுல ம். கேட்கறது, தொட்டு பாக்குறது, இந்த மாதிரி 5 வகையான வேலை தான் அது பாக்கும். ம். உள்ள இருக்க அந்த பருப்பு மாதிரி இருக்குது. நீ எல்லா நோய்க்கு காரணம் அதுதான். அவர் தான் தீர்மானிப்பார். அவனை இவனை சாவடிக்கலாங்கிறதல்ல. என்னது? இவனை சாகடிக்கலான்றதுல அதுதான் ம். தீர்மானம் பண்ணுது. அது நாம என்ன பண்றோம் தெரியுமா? மரபணு வரைக்கும் நம்ம சுத்தப்படுத்துகின்ற பொழுது அவர் ராஜாவாயிடுறாரு. அதாவது கொலை செய்யாத ராஜாவா மாறுறாரு. என்னது? கொலை செய்யாத ராஜாவா மாறுகிறார். இன்னொரு ராஜா வந்து கொலை செய்யறதுக்கு உத்தரவு போடுவார். அவனை கொலை செய்யறான்னா ராஜா உத்தரவிட்டாருன்னு கொலை செஞ்சிருவாங்க. ராஜா உத்தரவிட்டாருன்னா ம். கொலை செஞ்சிருவார். இந்த ராஜா என்ன பண்ணுவார் தெரியுமா? கொலைகார ராஜாவா இருந்து தர்ம ராஜாவா ம். மாறிடுவார். கொலைகார ராஜாவா இருந்து யம தர்ம ராஜாவா இருந்து நடராஜாவா மாறி ம். யம தர்ம ராஜா நடராஜாவா மாறுறாரு. எப்படி? நடராஜாவா மாறிடுறாரு. இப்ப தர்மசாலை என்ன ஆகி போச்சுன்னா யம தர்ம ராஜாவா மாறிட்டார். அது நடராஜா மாத்தணும்னா 5,00,000 நடராஜாக்கள் நடந்து அங்க போகணும். ம். போய் ஆமாங்க. அது அது நடக்கும். என்ன இப்ப ம். அது நடந்தே தீரும். இவனுக்கு தாமதப்பட நடக்கும் பாருங்க. இன்னொரு 10 நாள்ல 1 மாசத்துல ம். இவனுக்கு இந்த திம்மராயாவை ஜிம்மாராயாவை லேட் பண்ண 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 மக்கள் கொதிப்பா. அது அவன் ஜெயினு தெரிஞ்சு போச்சு. அவன் ஜெயினர்கள் தான் இந்த வேலை பண்றான்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் மக்களுக்கு புரியல. ஜெயினர்கள் இந்த வேலையை பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். என்னது? ஜெயினர்கள் இந்த ஆஹ் மாதிரி அந்த வேலை செய்யறாங்க. பண்றான்னு தெரிஞ்சு போச்சு. அவனை அப்படியே தூக்கணும்டான்னு முடிவு பண்ணணும். அமனை கட்டியே வெளியே கூட்டு வரணும். அமனை கட்டையே வெளியே கூட்டிட்டு வரணும். தூக்கிட்டு வரணும். நீனே அம்மனத்தோட தான் இருக்க போற. நீ உனக்கு அம்மனம் தான் அடிப்படையே. அதே ஜெயினர்களுக்கு அடிப்படை அம்மனம் தான். ஜெயினர்களுக்கு அடிப்படை அம்மன் தான். ஆமா அம்மனந்த மாத்தே இருக்கணும். நீ அப்படியே அம்மனை கட்டையே வெளியே கூட்டு வந்தீங்கன்னா சரியா போச்சு. மீறி பேர் 5-6 பேர் இருப்பான். ஒரு 1,00,000 பேர் கூட என்ன ஆகும்? அடிச்சு வரவனை எல்லாம் அடிச்சு தூக்க வேண்டியதுதான். அவனை மட்டும் புடிச்சிட்டு வந்தோம்னா கோயில் நிர்வாகிகள் அத்தனை பேர், கோயில் நிர்வாகிகள் கையெழுத்து போட்டவன், மேனேஜர், ட்ரஸ்டி அத்தனை பேர்த்தான். இது மட்டுமே இல்ல, ஒருத்தனை புடிச்சு நசுக்கணும்னா இந்த 50 வருஷத்துல எவன் உனக்கு உதவி செஞ்சாலும் அவனை போற இழுத்துட்டு வந்துடலாம். ம். எல்லாரையும் இழுத்துட்டு வரலாம் வெளியே. எனக்கு மக்கள் எனக்கு சந்தேகம் வந்தாச்சு. நீ என்னடா சந்தேகத்தை தீர்க்கறதுதான் அரசாங்கத்தோட வேலையை தவிர நீ வந்து அது பணம் போச்சா இல்லையா கரைஞ்சதா என்ன எப்ப கேட்டு எப்படா முடிக்கிறது? 1000 வருஷம் பண்ணுவீங்களே, அதுக்குள்ள யாரும் செத்து போயிடுவானு. எல்லாம் செட்டே போடுவாங்க. ஆமா, ஜெயலலிதா அப்படித்தானே. அவளுக்கு கேஸ முடிக்கிறதுக்கு 25 வருஷமா கேஸ் பண்ணாங்க. கடைசி தீர்ப்பு வர்றப்ப சக்கரை நோய் வந்து செத்து போயிட்டா. ஆமாங்க. அப்புறம் என்ன ஜெயலலிதா போற சசிகலா புடிச்சு அங்க போட்டாலும் அவளும் வெளி சுத்திட்டு இருந்தா. அவளும் வெளியே சுத்தி இருந்தா. இது எங்க நடக்குதுன்னா இந்த ஆகாரத்தை அடை இந்த சொகுசு வாழ்க்கை பண்றான் பாருங்க. அவங்க என்ன ஆவான்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இத்து போனவங்க, எல்லாம் கக்குசா மாறினவங்க. பேருக்கு வாயில வர்றது பூரா கக்குசு தான். ஆமாங்க. அவனுக்கு நல்ல எண்ணமே வராதுங்க. நல்ல எண்ணம் உள்ள கக்குசா இருக்கிறப்போ நல்ல எண்ணம் எப்படிங்க வரும்? வராதுங்க. கெட்ட போன எண்ணங்க தான் வரும். அதனால நீங்க இந்த கக்கூச சுத்தம் பண்ணுகின்ற பொழுது உன் உடம்பு நல்ல நல்ல மனிதனாக மாறுகிறது, நல்ல எண்ணங்களை தெரியுது. ஆகிய நாம தப்பிச்சா போதுபட சாமி, இந்த கக்கூசுல நாம தப்பிச்சிட்டோம். இந்த சாக்கடையிலிருந்து தப்பிச்சிட்டோம். இனி நாம் இதை பட்டை தீட்டி வயரமா மாத்துறது எப்படி? இது பட்டை தீட்டி 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 வயரமா மாத்தணும். என்னது?
பட்டியை தீட்டி தீட்டி வைரமா மாத்தணும். அதத்தான் இங்க இந்த புத்தகத்துல சொல்றான். புரியுதுங்களா? மனித உடல் ஆரோக்கியமான திசுவை வெளியேற்றுவதோ உபயோகப்படுத்துவதோ கிடையாது. இது ரொம்ப முக்கியமானது. அதாவது நல்ல உடல் என்பது ஒரு சின்ன திசுவை கூட எரிப்பதும் கிடையாது, பயன்படுத்துவதும் கிடையாது. இப்ப நீ அப்ப 48 மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணீங்கன்னா 48 ஜூஸ் பயிற்சியோ அல்லது நீர் பயிற்சி ரெண்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒண்ணுதான். எலுமிச்சை சாறோ அல்லது நெல்லிக்காய் சாறோ அல்லது மாங்காய் சாறோ அல்லது கேரட் சாறோ எது வேணா இருக்கலாம். கிட்டத்தட்ட நீர் பயிற்சி மாதிரிதான். கிட்டத்தட்ட நீர் பயிற்சி தான். கிட்டத்தட்ட நீர் பயிற்சி. நீர் பயிற்சி கிடையாது, கிட்டத்தட்ட. என்னது? கிட்டத்தட்ட அவ்வளவுதான். ஏன்னா இதுல நார்ச்சத்து இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, இதுல நார்ச்சத்து நாம சாப்பிட்ற எலுமிச்சங்காயில, நாம சாப்பிட்ற நெல்லிக்காய் சாறுல, நாம சாப்பிட்ற மாங்காய் சாறுல அப்படியே போட்டு அரைச்சிடுறதுனால அந்த நார்ச்சத்து என்ன பண்ணும்னா மலக்குடலை அடைக்காம பாத்துக்கும். என்னது? மலக்குடலை அடைக்காமல் பாத்துக்கு. நம்ம புத்திசாலித்தனமா பயன்படுத்துறோம். சரிங்க சரிங்க. ஏன் நான் நெல்லிக்காய் சாரை பயன்படுத்த சொல்றேன்னா, அத 100 கிராம் நெல்லிக்காய் 100 கிராம் நார்ச்சத்து வந்துருது. என்னது? 100 கிராம் நார்ச்சத்து. எவ்வளவு சேர்த்தலையோ அந்த சத்து அப்படியே என்ன பண்ணுதுன்னா சீவக்கட்டா மாதிரி குடலை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த விஷத்தை இழுத்துட்டு போயிடுற. எங்க விஷம் வந்து சிறுநீர் விஷம் வந்து உணவு பாதையில சேரக்கூடாது. உணவு பாதையில அந்த இறப்புல வந்து சேரக்கூடாது. இறப்புல வந்து சேரக்கூடாது. அந்த சேர்ந்ததை கூட்டிட்டு வரணும். சேரணும் கூட்டிட்டு வரணும். சேரணும் கூட்டிட்டு வரணும். அந்த பாத்திரத்தால் நம்பணும். நம்பினதுக்கு அப்புறம் வெளியே தள்ளி விட்டுறணும். இப்படியே பண்ண பண்ண உடம்பு என்ன பண்ண தெரியுமா? வாழ்க்கையில முதல் முறையாக விடுதலை அடைகிறது. வாழ்க்கையில முதல் முறையாக விடுதலை அடைகிறது. எத்தனை? அந்த பல லட்சம் கோடி அணுக்களும் விடுதலை அடைகின்றன. அப்ப இந்த என்ன பண்ணும்னா இந்த பல லட்சம் கோடி அணுக்களும் நேரம் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தகவல் கொடுத்துக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு தகவல் ஜம்ப் ஆகிக்கும். அப்படி ஜம்ப் பண்ணும். ஜம்ப் ஆகும் உள்ளவே. உள்ளே ஜம்ப் பண்ணும். ஏன்னா இடையில எந்த லிங்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அது எப்படி தெரியுமா? இந்த கயிறு மாதிரி நூலு மாதிரி ஆணி வேறு மாதிரி தொடர்பு கிடையாது. என்னது? ஆணி வேறுனா மேல இருந்து கீழே தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா? ஆமாங்க. ஒரு கயிறுனா தொடர்பு இருந்துட்டே இருக்கும். ஆனா இது கயிறே இல்லாம துணுக்கு துணுக்கா இருக்கும். எப்படி? அணுவணுவா இருக்கும். அணுவணுவா இருக்கும். அது தகவல் மட்டும் கொடுக்கும். கரெக்டா என்ன பண்ணா? தகவல் மட்டும் கொடுக்கும். அப்படியே இன்ஃபர்மேஷன் ஒய்ஃபை மாதிரி தகவல் கொடுக்கும். ஒய்ஃபை மாதிரி தகவல் பரிமாறும். அங்க பிளஸ் இருக்கு, அங்க மைனஸ் இருக்கு. ரெண்டு இது கண்டுபிடிச்சிட்டானுங்க விஞ்ஞானிகள். எப்படி இது நடந்துக்குது அப்படின்னு ஆச்சரியமா இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேரு போட்டான் பாங்க. போட்டான். போட்டான்னா ஒளி அர்த்தம். போட்டான் அப்படின்னா ஒளி. போட்டோ அப்படின்னா ஒளிதான். போட்டோனா ஒளி, ஒளி மையம். போட்டோ பிடிக்கிறான்னாவே ஒளிய பிடிக்கிறான்னு அர்த்தம். போட்டோ பிடிக்கிறான் அப்படின்னாவே ஒளிய பிடிக்கிறான்னு அர்த்தம். நம்மளோட ஒளிதான் அந்த ஸ்கிரீன்ல தெரியுது. நம்மளோட நீ பாக்குறீல்ல, அவனோட ஒளிதான் தெரியுது, வேற ஒண்ணும் இல்ல. ஆமாங்க. என்னோட ஒளி உனக்கு தெரியுது, உன்னோட ஒளி எனக்கு. மேல வெளிச்சம் பட்டோடனே உன்னுடைய யாருன்னு காட்டுது. ஆமாங்க. இதே மாதிரிதான் சுத்தம் செய்கின்ற பொழுது உள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு கோடிக்கணக்கான அந்த போட்டானானது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறது. எப்படி கண்டுபிடிச்சிருக்கானுங்க? இதத்தான் நான் என்ன பண்ண, இதுக்கு பேரு பயோபிசிக்ஸ் பேரு. பயோபிசிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, பயோஜுவாலஜி இதெல்லாம் வரப்போகுது. இனி நாம வந்து இதைத்தான் உலகத்துக்கு நாம தான் கொண்டு போக போறோம். உலகத்துக்கு நாம தான் கொண்டு போறோம். அதே என் பொண்ணு தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். அது பெரிய போஸ்ட்ல அடிக்க சொல்லி ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தேன். பாத்தியா இல்லையா? இன்னும் பாக்கலங்க. பாக்குறேங்க. போட்டு நேத்தே போட்டாச்சே போஸ்ட். நேத்து போட்டீங்க? நேத்து போட்டது தானே. நைட் பார்த்தங்க. அது இல்ல இப்ப போட்டீங்களா? நேத்தே போட்டேன். அந்த போஸ்ட் போட்டேன் நேத்து. முந்தானத்தை போட்டாச்சு. நீ பாருங்க, அதுல அந்த போஸ்ட் இருக்கும். விண்வெளிக்கு போறோம். இங்கிலீஷ்ல எல்லாம் இங்கிலீஷ்லயே இருக்கும். எல்லாம் இங்கிலீஷ்லயே இருக்கும். சரிங்க சரிங்க. பாருங்க. ஏன்னா தமிழ் அது இங்கிலீஷ்லயே இருக்கும். ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படி போட்டு விண்வெளி வீரர்கள் வந்து விண்வெளி ஆசனம் பண்ற மாதிரி போட்டுருவான். விண்வெளி உடையோடு அந்த விண்வெளி அந்த பொம்மை மாதிரி இருக்குது. அது பாத்துங்க நேத்து. அத தாயா சொன்னேன். அது எல்லாத்துக்கும் அனுப்பு. அதெல்லாம் சரிங்க சரிங்க. அனுப்ப வேண்டியதானே. அது பாத்துட்டு இல்ல உடனே யாருக்காவது உங்ககிட்ட பேசுற கருத்தெல்லாம் யாருக்காவது அனுப்புறியா? அனுப்புறேங்க. வேற ஒருத்தர் 2 பேருக்கு அனுப்புறேங்க. அனுப்பிச்சு அவங்க யோசனை பண்றாங்க என்னவான்ட்டு. சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே யோசனை. மூளைக்கு அவன் செய்யாட்டி பரவா, மூளைக்கு வேலை கொடுப்பான், அவ்வளவுதான்.
மூளைக்கு வேலை கொடுக்கும். அதுல அதாவது டிகிரி படிச்சிருந்தா அவனுக்கு புரியுமில்ல. எவனாச்சும் இப்ப நான் எடுக்கிற இந்த படத்தை, இந்த விண்வெளி வீரர்கள் அப்படி உட்காந்துருக்க மாதிரி இருக்கிற படத்தை, அவன் பிஎஸ்சி படிச்சிருந்தான், பிகாம் படிச்சிருந்தான், எவனாச்சும் இருந்தான்னு வச்சுங்க, பிகாம் படிச்சிருந்தான், பிஎஸ்சி படிச்சிருக்கான், டிகிரி படிச்சிருந்தானா, அந்த மரமண்டைக்கு ஏதாவது ஏறுதான் அனுப்பி விடுங்க. வீட்டுல தெரிஞ்சவன் போனவன் மனம் பிகாம் படிச்சவன் காலேஜ் போனவன் போயிட்டு வந்தா இவனதான் இருப்பானு இல்லையா, வேலைக்கு ஆகாதவன், அவனுக்கு அனுப்புங்க, அந்த முண்டத்துக்கு அனுப்புங்க. சரிங்க சரிங்க, அனுப்புறேன். அந்த முண்டம் படிக்கட்டும், அந்த முண்டம் படிக்கட்டும். இப்படி எல்லாம் யாரு அந்த படமே கற்பனை பாத்தியே, என்னென்ன படம் இருக்குன்னு பாத்தியே, எல்லாம் அப்படி கற்பனை உட்காந்துருக்கிற மாதிரி எல்லாமே கீழே பாத்தீங்கன்னா தமிழ சொல்லு 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 சொல்லு. ராக்கெட்டுக்குள்ள உட்காந்துக்கிற மாதிரியும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆமாங்க, அது மாதிரி தாங்க பார்த்தேன். இதேதான், இது எல்லாத்துக்கும் அனுப்பலாம். என்ன தெரியுமா, இதே அனுப்பலாம். இது கீழே இந்த இது வந்து பெரிய போஸ்டர் அடிக்க சொல்லியிருக்கேன், பெரிய போஸ்டர் அடிக்க சொல்லியிருக்கேன். காலேஜ் கொண்டு வைக்கிறதுக்கு அவர் வந்து எல்லாரும் ஒரு 1000 பேர் வரப்போறாங்க எல்லாருமே. அதனால அங்க பாக்கட்டும். இதுதான் எதிர்காலத்துல வரக்கூடிய பாடத்திட்டம். எதிர்காலத்துல வரக்கூடிய பாடத்திட்டம்னா பாடத்திட்டத்தை படிக்கிறது, படிச்சு இதுல வந்து டாக்டர் ஆகுறது. இனிமேல் வந்து பயோபிசிக்ஸ் தான் டாக்டரா வரப்போகுது. இந்த யோக முறையும் அறுவை சிகிச்சைக்கு இனி வந்து எப்படி எம்பிபிஎஸ்ங்கிறது சாதாரணமா மாறிடும். எம்பிபிஎஸ்ங்கிறது மரியாதை இல்லாதது. ஏன்னா அதுக்கு நோயை குணமாக்குற அதிகாரம் கிடையாது. நோயை குணமாக்குற அதிகாரம் அவருக்கு இல்ல. அதனால நான் அது எம்பிபிஎஸ் பத்தி பேசாதீங்க, அது வாய் மூடி. அது வந்து அது இனி இது வந்துருச்சு, பயோபிசிக்ஸ் வந்துருச்சு. என்னது பயோபிசிக்ஸ்? இந்த பாடத்திட்டத்தை கொண்டு வந்து பயோபிசிக்ஸ் பேரெல்லாம் வச்சுட்டானுங்க. ஆனால் மனிதர்கள் வந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. மனிதர்கள் வந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நாம தான் சொல்லி தரப்போறோம். பயோபிசிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆனால் எதோட நிறுத்திட்டானா, எலி, குரங்கு, பூனை இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி நோயை குணமாக்குற முறையை கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆனா மனிதன் வந்து சொல்லி தர அளவுனோம்னா இது வரைக்கும் இல்ல, நாம தான் அது உலகத்தில் முதல் முறையாக. அதுக்கு என் பொண்ணு தயாராயிட்டு இருக்கிறாங்க. அதுக்குதான் அந்த படம். இது யார்கிட்ட காட்ட போறான்? விஞ்ஞானிகிட்ட காட்ட போறான். உங்ககிட்ட காட்டி பிரயோஜனம் இல்ல, ஐஐடியில் படிக்கிற விஞ்ஞானிகிட்ட காட்ட போறேன். என்னது விஞ்ஞானி கையில அவனுக்கு போடுற அடி. அதுக்குதான் இந்த போஸ்டர் ரெடி பண்றான். சாதாரண மக்களுக்கு புரியாது, சாதாரண எவனுக்கும் புரியாது. என்னடா அவன் சொல்றான், விஞ்ஞானிங்கிறான், யோகிங்கிறான், கீழே வேற உணவில்லாமல் வாழும் கலை, ஆர்ட் ஆஃப் லிவிங், இங்கிலீஷ்ல வித்தவுட் ஃபுட், உணவில்லாம அது எப்படி அப்படிங்கிற அதுல வேற தனியா வரி வேற இருக்கு. அந்த வரிகள்லாம் இருக்கு. யாருக்குன்னா ஐஐடி இன்ஜினியருக்கும் இஸ்ரோ விஞ்ஞானிகள், ஐஐடி விஞ்ஞானிகள், இவங்களுக்கு புரியறதா அந்த போஸ்ட் அடிச்சிருக்கிறோம். போஸ்டுகள் பெரிய 3 அடி அகலம் 6 அடி உயரத்துக்கு பெரிய போஸ்ட். அதுக்கு முன்னாடி நின்னுக்கோ, வச்சுட்டு புத்தகத்தை வச்சுக்கோ, எல்லாம் சொல்லி கொடு. வர்றவனுக்கெல்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாமே செல்போன் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் தள்ளி விட்டுரு. அவன் போட்டோ எடுத்தாவே எல்லா பாடமும் அதுல வந்துடும். போட்டோ எடுத்தானே அந்த கியூஆர் கோடு இருக்கு, அந்த கியூஆர் கோட் அப்படி படம் எடுத்தாவே எல்லா விதம் வந்து நான் வேணுங்கிறப்ப படிச்சுக்குவோம். அவ்வளவுதான். நல்ல விஷயம். இப்படி எளிமைப்படுத்தியாச்சு. இப்படித்தான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திருச்சியில இருக்காங்க, பிரிண்ட் எடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே. இதுக்குன்னு ஒரு பிரிண்டர் வாங்கி கொடுத்துருக்கேன். கலர் பிரிண்டர் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். கலர் பிரிண்டர் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆமா, A4 சைட் A3 A4 எடுக்கலாம். A3 இந்த A4 சைட் எடுக்கிற மாதிரி இந்த அளவுக்கு. இப்ப இந்த A4 சைஸ் ஷீட் எடுக்கிற மாதிரி சின்னதா இருக்கு இல்லையா, சிறுசா இருக்க முடியா. அந்த வாங்கி கொடுத்துருக்கேன். ஆமா, அந்த இதுல வாங்கி கொடுத்துருக்கேன். அது அவங்க பண்றாங்க, அவங்க பண்ணிட்டு அனுப்புவாங்க, நான் அனுப்புற பணத்தால. இதுதான் விஷயம். சரி, இப்ப
அந்த என்ன சொல்றான்னு கேட்டு இந்த சொல்லி முடிச்சுக்க போறேன். டாக்டர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியம் என்பது அதாவது ஆரோக்கியம் என்பது நீ உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. சரி. இன்னொன்னு சொல்றாரு, மனிதன் பட்டினியால் மனிதன் சாவதில்லை. இப்ப பட்டினி கிடந்தா செத்து போயிடுறாங்க. இப்ப பட்டினி கிடந்தாலும் 3 நாள் 4 நாள் 5 நாள் இருந்தா செத்து போயிருவாங்க. சரி. அப்படி பட்டினி கிடக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு எவனும் சொல்லல. என்ன நடக்குதுன்னு யாரும் சொல்லல. யாரு அது இவர் சொல்றாரு. மனிதன் பட்டினியால் சாவதில்லை. இவன் பட்டினி இருந்தா செத்து போவான்னு இவன் சொல்றான். வெள்ளைக்காரன் சொல்றான் இல்லையா? இப்ப நான் சொல்றேன் இனியனே சொல்றாரு. இனியன் சொல்லிக்கிறேன். நானே சொல்றேன். ஏன்னா அனுபவிச்சுட்டு நான் அனுபவிச்சுப்பா என்ன சொல்றான்னு நான் புரிஞ்சுக்காட்டி நான் சொல்றேன். அவர் சொல்லிட்டு போய் 150 வருஷம் ஆச்சு. இப்ப திருப்பி 150 வருஷம் பண்ண சொன்னது இப்ப நான் இனியன்கிற பேர்ல நான் சொல்றேன். அவர் சொன்னதை நான் சொல்றேன். எப்படி தெரியுமா? நான் எப்படி சாகாம இருக்கிறேன்? நான் பட்டினி கிடக்கும் பொழுது என் உணவு பாதையில் விஷம் வந்து படிக்கிறது. பட்டினி கிடக்குறேன். 48 மணி நேரம் பட்டினி இருக்கிறேன். அப்ப உள்ள இருக்கிற விஷம் வந்து வயிற்றுல நிரம்புது. வயிற்றுல சுட்டா நிரம்புது. அந்த விஷத்தை எடுக்கலைன்னா அந்த விஷம்தான் கொல்லுமே தவிர உடம்பு கொள்ளாது. புரிஞ்சுங்க. அந்த விஷமாகப்பட்டதான் கொல்லுமே ஆளை தவிர அந்த விஷத்தை வெளியேற்றி விட்டால் மனிதன் சாவது இல்லை. இதைத்தான் கண்டுபிடிச்சார். 150 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சார். அது மட்டும் இல்ல, வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பதனால உள்ளே இருக்கிற எந்த பொருளும் கெட்டு போவதில்லை. உள்ளே இருக்கிற எந்த பொருளும் கெட்டு போவதில்லை. இதையும் கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் முக்கிய ரகசியம். அப்படின்னா தினம் படிக்கிற விஷத்தை தினமும் எடுக்கிற மாதிரி உணவு பழக்கத்தை மாத்திட்டா மாற்ற முடியும். அதாவது தினம் படிக்கிற விஷத்தை தினமும் எடுக்கிற மாதிரி உணவு பழக்கத்தை மாத்திடுறது. என்னது? உணவு பழக்கத்தை மாத்திக்கிறது. அதாவது விஷத்தை எடுக்கிற பழக்கம், விஷத்தை எடுக்காத பழக்கம். என்னது? விஷத்தை எடுக்கும் பழக்கமும் எடுக்காத பழக்கத்தையும் உருவாக்க வேண்டும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? இது வரைக்கும் உலகத்துல விஷத்தை எடுக்காத பழக்கத்தை தின்னு 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 கக்ஸா மாத்திட்டோம். மாத்திட்டு இருக்கிறோம். இப்ப என்ன பண்றான்? விஷயத்தை எடுக்கிற உணவு பழக்கத்தை உள்ள போடுறான். என்னது? எடுக்கிற உணவை எடுக்கிற பழக்கத்தை உள்ள போடுகிறோம். விஷத்தை எடுக்கிற பழக்கத்தை. இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? விஷத்தை எடுக்காத பழக்கத்துல பொண்டாட்டி திங்குது, நான் திங்கிறேன், புள்ள திங்கிறேன், புருஷன் திங்குது, மாமன் தின்னா, மச்சான் தின்னா, தாத்தா தின்னுச்சு, முப்பாட்டம் தின்னுச்சுன்னு பேசி 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 நாசமா போயாச்சு. ஆமாங்க. இப்ப நாம என்ன பண்றோம்? அட பல்லு விளக்குறோம். பல்லு விளக்குற மாதிரி பல்லு விளக்க வரைக்கும் வந்தே இல்ல. ஆமாங்க. நீதான் நல்ல உணவு திங்கிற. அப்ப என்ன வெங்காயத்துக்கிற பல்லு விளக்குற? வாசனை அடிக்குதுன்னு விளக்குறோம். என்ன மயிருக்கு? அப்ப நீ திங்கிறது பூரா கக்கூசு தானே. அப்புறம் உணரணும் இல்ல? நீ உணரலையாங்க. திங்கிறது கக்கூசு. அப்புறம் பல்லு டூத் போஸ்ட் என்னது வாட்ஸ்அப்பு, க்ளோஸ் அப்பு, கால்கேட்டு, ஃபார்கான்ஸ் என்ன மயத்த போட்டாலும் புற்றுநோய் நல்லாகுமா? அறிவட்ட முட்டாங்க. ஆகாதுங்க. உள்ளதான் தேங்கிட்டு இருக்குதாங்க புற்றுநோய். வெளியே அப்புறம் என்ன மயிருக்கு பல்ல விளக்கிட்டு இருக்கிற? அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. உள்ள பீயி மேல வந்து உள்ள பீ போட்டு மேல வந்து கவர் வந்து சுத்துற மாதிரி உள்ள பீ வச்சு நப்பிட்டு பார்சல்ல பீ உள்ள மேல வந்து பாத்தீங்கன்னா கலர் காகிதம். என்னது? கலர் பேப்பர். உள்ள பீ இருக்குது, மேல கலர் பேப்பர். அப்படித்தான் நாம பண்ணிட்டோம். புரியுதா? ஆமாங்க ஆமாங்க. இப்படித்தான் எல்லாம் புரிஞ்சுக்கங்க. ஆக என்ன சொல்றாரு சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்படி இந்த பட்டினி இருக்கும் பொழுது 3 படி. இது பட்டினி இருக்கும் பொழுது பழைய மருந்து, பழைய மாவு, பழைய கொழுப்பு, இது வந்து படியுது. அது மட்டும் இல்ல, ஓல்டு மெடிசின், ஸ்டார்ச், ஸ்டீராய்டு, ஆன்டிபாடி, ஆன்டிசெப்டிக்கு, ஆன்டி வைரல், இதெல்லாம் மெடிசன். ஆன்டிசெப்டிக் போட்ட மெடிசன், ஆன்டி வைரல் மெடிசன், ஆன்டிபாடி மெடிசன், புரியுது? ஆன்டிபாடி, ஆன்டிசெப்டிக்கு, இதெல்லாம் ஸ்டீராய்டு. இந்த பலம் வாய்ந்த ஸ்டீராய்டுகள்லாம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப வந்து தங்குது. அந்த விஷம்தான் கொலை செய்யும் அப்படின்னு எழுதுறாரு. சரியா? சரிங்க. சரி. நன்றி. வணக்கம்.